ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு எட்வி சமையல். இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே தாஜ்மஹால் போகிறோங்க. என்னடா திடீர்னு தாஜ்மஹால் போகிறோன்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அது நாங்கள் ஆக்ராவில் இருக்க தாஜ்மஹாலுக்கெலாம் போகலங்க. அந்தளவுக்கு பட்ஜெட்லாம் இல்லைங்க. இங்கே சென்னை தாம்பரத்தில் தாஜ்மஹால் செட்டப்லேயே பொருட்காட்சி போட்டிருக்காங்க. அங்கே தாங்க நாங்கள் போகிறோம். அங்கே எப்படிலாம் என்ஜாய் பண்ணுன்றதை வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்த்துடலாம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 60 ரூபாங்க. மற்றபடி உள்ளே வந்து தனித்தனியாக, அதாவது கேம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தனித்தனி ப்ரைஸ் தாங்க. டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். நம்ம உள்ளே என்ட்ரானோடனே பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு தாஜ்மஹால் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. தாஜ்மஹால்லாம் பார்த்துட்டு நம்ம இப்போ கடத்தெருவுக்கு வந்துட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் கடை, நிறைய வெரைட்டியாக இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டமாக தான் வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வாட்ச் கடை இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் வாட்ச் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த கடையில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருள்லாம் 10 ரூபாயிலேருந்து 30 ரூபா, 20 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுருக்குறாங்க. இன்னும் நிறைய பொருளாக இருக்குங்க. ரொம்ப விலை கம்மியாகவே இருக்குது. நீங்கள் வேணால் ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில பொருள் தேவைப்பட்டுது, அதனால் அதெல்லாம் நான் வாங்கினோம். ரேட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக தாங்க இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது 40 ரூபா. இந்த மக்களா 40, அது 40, 20, 20, 20. இது எவ்வளோண்ணா? 20. 1 20 ரூபாயா? 20. எனக்கு இந்த பவுல் மட்டும் எவ்வளோன்னு சொல்லுங்களேன். இந்த பவுல் எவ்வளோண்ணா? 30 ரூபாயா? என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இந்தா ரூபாயா?
இதெல்லாம் 15 ரூபாயாம். நிறைய இடங்கள் இருக்கிறது. ஒரு இடத்துலயே நிற்கிறோம். அந்த கடையில் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அடுத்த கடைக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள், ஊறுகாய், அந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே இருந்துச்சு. ஆஃபர் வேறு போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து குலோப் ஜாமுன் பாக்கெட் தான் வாங்கினோம். 2 குலோப் ஜாமுன் பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 130 ரூபாய். அதுக்கு வந்து ஒரு பக்கெட், சின்ன ஒரு பக்கெட் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. புரியல, நெய் வேண்டாம். அது மாதிரி ஒரு சில பொருட்களுக்கு வந்து நல்லா ஆஃபர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. இப்படி இது எவ்வளோ? இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி பசங்க விளையாடுறதுக்காக பால்ஸு, பலூன்ஸு அது மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க. நல்லா சுற்றி சுற்றி டயர்டாகிடுச்சிங்க. எதனா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்திருக்கோம். எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி வாங்கி கொடுத்தாங்க. அது ஒரு கட்டு கட்டிட்டு மறுபடியும் நாங்கள் உள்ளே போயிட்டோங்க சுற்றி பார்க்குறதுக்கு. அப்போ வேறு எதுவும் வாங்கல. இங்கே நம்ம பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டோன்னா 100% செம்ம என்ஜாய் பண்ணுவாங்கங்க. குழந்தைங்களுக்காகவே ஒன்று பார்த்து பார்த்து ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆனால் நமக்கு வந்து பணம் செலவாகுதேன்னு வருத்தம் இருந்தாலும் பசங்க வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க.
அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம் பாருங்க. என் பொண்ணு அந்த ஜெயிண்ட் வீலை பார்த்துட்டு அதில் தான் போகணும்னு அடம் பிடிச்சிது பாருங்க. சரி போகலான்னு சொல்லிட்டு செம்ம பீதியோடு அதில் சுற்றினோங்க. நாலு रुको எட்மினா பக்கத்தில் பண்ணி கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஓகேவா? கெட்டியாக பிடிச்சிக்கணும். தாம்பரமே தெரியுதா? ஆனால் வீடியோ எடுக்க முடியாதானோ? அடுப்பே வீடியோ எப்படி இருக்கு? ஆட்பிட் வருதா? இதை பிடிச்சிக்க கெட்டியா. அதை விட்டுறானோ அப்பா விட்டு பிள்ளைய பாரு. தாமரை புள்ளா தெரியுதா? அங்க திருப்பூர்ல இது மாதிரிதா நாட்டு இருக்குல்ல ராஜ்பிள்ளை எல்லாரும் ஏறி இருக்கானோ. நானும் தான் ஏறணும். ராஜ்பிள்ளை அடிக்க போட்டு அந்த மாதிரி எம்மா இந்த பாருங்க அந்தரத்துல விற்கிறோம். இதுல வேற வீடியோ தெரிஞ்சுங்களா? அப்படியே தாமரத்து டப்புனு இறக்குவாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லாம் பாரு. ரயில்வே ஸ்டேஷன்லாம் தெரியும். ரயில்வே ஸ்டேஷன்லாம் தெரியுது. பாட்டி வச்சிருக்கிறான். கிள்ளி புடியா இருக்குது. தம்பி எல்லாமே பயம் தான்டா. அந்த இடத்துல உட்காந்துருக்குறோம். ஏன்டா மேல பாத்தீங்க? எந்திரிக்க கூடாது. நல்லா உச்சில நிப்பாட்டி ஒன்னாலதான் வந்து உட்காந்துக்கு இது பிடிச்சி உட்காந்துருக்குறேன். சட்னி ஆயிடுவேன். முடியல. மேல வந்து லேண்ட் பண்ணி வச்சிருக்காங்களே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட தொடர்ச்சியை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.